முத்து உட்காந்து பீன் பேக்ல பேசுறான். என்ன வாண்டடா வந்து முத்து முத்து இப்படி அன்னைக்கு உட்காந்துருக்கான் பீன் பேக்ல கால நேரம் வைங்க இப்படிலாம் வந்து போனான். 2 தடவை முயற்சி. பிக் பாஸ் சீசன் 8ல நம்ம விஷால் இருக்கான் இல்லைங்களா, அவன் வந்து இந்த வாரம் வந்து ஒரு கேவலமான ஒரு செயல் செஞ்சிருப்பான். என்ன விஷயம் செஞ்சிருப்பான் அப்படின்னா, நம்ம விஜயஸ் அண்ணா சொல்லியிருப்பாரு இல்லைங்களா, நம்ம டீ கடையில் உட்காந்துட்டு பேசிட்டு இல்லை, அப்படி என்ன அவன் பேசியிருப்பான் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து நான் எண்டில் போடுறேன். நம்ம நார்மலாக 1 hour ஷோ பார்த்தவங்களுக்கு தெரியாது, ஆனால் 24x7 பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஒரு பொண்ணை வந்துட்டு, அதாவது நம்ம சௌந்தர்யா இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சில விஷயம்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி இவன் வந்து கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு கேவலமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கான். என்ன கண்டென்ட் கொடுக்குறான் அப்படின்னா, இவன் பொண்ணு வந்துட்டு 4 பேர் எல்லாம் உட்காந்துருக்கானுங்க, ஒரு குரூப்பா உட்காந்துருக்கானுங்க இல்லைங்களா, உட்காந்துக்கிட்டு என்ன பேசுறானுங்க அப்படின்னா, இவன் என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணு வந்து எல்லாத்திட்டையும் வந்து பேசுறதே இன்டென்ஷனே தப்பா தான் இருக்கு, அப்படி இப்படி வந்து இப்படி குனிஞ்சிட்டு தான் பேசுது, இப்படி நின்றுகிட்டு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அந்த மாதிரி அவன் என்ன பேசுறதை யோசிச்சு பேசுறானுங்களா என்னன்னே தெரியலீங்க. இல்லை கண்டென்ட்டுக்காக நம்மளை பத்தி பேசணும், எப்படி பேசினா என்ன, நெகட்டிவா பேசினா என்ன, பாசிட்டிவா பேசினா என்ன, எல்லாரும் நம்மளை பத்தி பேசணும்னு நினைச்சு பேசுறானா தெரியல. இந்த மாதிரி வந்து அவன் சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கும்போது அதுல எல்லாத்துலயும் வந்து நம்ம சத்யா இருக்காரு இல்லைங்களா, நம்ம தலைவர், அவர் வந்து அங்க உட்காந்துருப்பாரு. உட்காந்துட்டு அடுத்த நாள் வந்து அந்த சௌந்தர்யம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண போவாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அங்கே உட்காந்துருக்கிற பொசிஷனே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இந்த சத்யா இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி உட்காராத தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் சொல்ல வந்த விஷயம் ஏதோ ஒரு விதமாக தான் வந்தது. ஆனா இவன் சொன்னதை நினைச்சுக்கிட்டு அவர் பேசின விதமும் தப்பு, அவர் சொன்ன இதுவும் தப்பு, எந்த விதத்துல நம்ம பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை சொல்ல வந்த விதமும் தப்பு, இப்படி இருக்காம இப்படி தெரியுது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டே போறாரு. பேச தெரியாம பேசுறாரா இல்ல தெரிஞ்சு பேசுறாரா அது படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகிறது தெரியல. அந்த விஷால் இருக்கான் இல்லைங்களா, அவன் வந்து அடுத்த நாள் நீ சொல்ல வேண்டியது இவ்வளவுதானா, இன்னும் எதனா அதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சன்னா கேட்கறாங்க. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அண்ட் தென் வந்து இவர் சொல்லிட்டு இருக்கும் போது இது தப்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அந்த ஷோ ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம், இது முடிஞ்சிட்டு ஷோ ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி அவன் வந்து அதே தான் பேசிட்டு இருக்கான். நான் பண்ணதுல எதுவும் தப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். நம்ம தர்ஷிகாட்டியே அண்ட் தென் ஒண்ணுமே பண்ணாம சும்மாவே வீட்டுல இருக்காங்க இல்லைங்களா, நம்ம சாச்சனா அவங்க கிட்டயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நடுவுல வந்து இந்த ஒரு விஷயம் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா இந்த வாரத்தோட எவிக்ஷன் வந்து எலிமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியில்லாத ஒரு விஷயங்க. ஆக்சுவலா இதை வந்து பண்ணிருக்கவே கூடாது. நம்ம சுனிதா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நல்லா ஒரு சில கேம்ஸ்லாம் நல்லாவே விளையாண்டாங்க. அண்ட் தென் வந்து நல்ல ஒரு பிரைட்டா தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்ல வர பாயிண்ட்ஸ் நம்ம விஜய் சனாவே சொல்லியிருப்பாரு. சொல்ல வர பாயிண்ட்டை சத்தமா சொல்லக்கூடிய ஒரு பெண் அந்த பொண்ணு தான். ஓகேங்களா, அவங்களே வந்து வெளியே அனுப்பிட்டானுங்க. வெளியே அனுப்பிட்டு அண்ட் தென் அந்த சும்மா இருக்காங்க பாத்தீங்களா, என்ன ஷோ என்ன டைரக்ஷன் எனக்கு ஒன்றும் புரியல. சும்மா இருக்கவங்க எல்லாத்தையும் சும்மாவே உள்ள உட்காச்சிருக்காங்க. நான் கம்பேரிட்டிவ்லி நம்ம ஜெஃப்ரி சத்யா இந்த வாரம் கேப்டன், அதனால எதுவும் பண்ண முடியாது, அதை விட்டுருங்க. ஆனால் சும்மா ஒரு பேசிக்கு சொல்றேன், ஜெஃப்ரி, சத்யா, சாச்சனா அண்ட் தென் வந்து அருண் வந்து சும்மா இருந்தாரு. அவரை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டு சும்மா அழுவாம படுத்து சிரிச்சிட்டு இருந்த குழந்தைய கிள்ளி விட்டு நல்லா கத்த வச்சிட்டாங்க. இந்த வாரம் வந்து அவர் நல்லா பிரைட்டாவே பேசிட்டு இருக்காரு. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உள்ள, சும்மாவே தான் இருக்காங்க எதுவுமே பண்ணாம. இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம பவி, அன்ஷிதா இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சுனிதா வந்து நல்லா தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள வந்து வெளியே அனுப்புனது இட்ஸ் நாட் ஃபேர், என்னை பொறுத்த வரைக்கும் நாட் ஃபேர். உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க. அண்ட் பிரீஃபா அந்த ரீசனோட போடுங்க, நம்மளும் படிச்சு தெரிஞ்சுப்போம் அது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வெளியே போனதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் டு இதுக்கு வரலாம், ரிட்டர்ன் வருவோம். நம்ம அந்த விஷால் வந்து சொல்லிட்டு இருந்தான் இல்லைங்களா, அவன் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி சௌந்தர்யா பத்தி பேசிட்டு இருந்தான். அவங்க என்னன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க, என்னடா நம்மளை பத்தி ஏதோ சொல்லியிருக்கானுங்க, என்ன சொல்லியிருக்கானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் சன்னா வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இல்ல இது வந்து வெளியே பெருசா இது பண்ணிக்க கூடாது அப்படின்னு, ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கிறதுனால நான் வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றேன், நான் வெளியே சொல்லாம போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லாம போயிருப்பாரு. இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசியிருக்கணும், டெஃபினட்டா பேசியிருக்கணும். நீங்க ரெட் கார்டு இந்த மாதிரி எல்லாம் போறனா கூட கண்டிப்பா நீங்க இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க பேசியிருந்தா தான் அவங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அவன் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை. அவன் நான் பண்ணது கரெக்ட் அப்படின்ட்டு போறான், கடைசியா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நம்ம தர்ஷிகா அந்த சாட்சி நாட்டெல்லாம் என்ன சொன்னான்னு தெரியல. அவன் வந்து அவங்களும் வந்து ஒட்டு ஊதிட்டு இருக்காங்க இவனுக்கு, அவன் என்ன பண்ணாங்கிறதே தெரியாம இவங்க வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவன் வந்து அந்த அளவுக்கு ஏதோ சொல்லி வச்சிருக்கான் போல இவங்க கிட்ட, எதுவும் பண்ணலங்க
பேசுவேங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கான் போல. அதில் வேற நீங்கள் வந்து தெரிஞ்சிடலன்னா நீ இந்த மாதிரி பேசுவ, அவள் பேசியிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன், பேசியிருந்தா அப்படி நான் நினச்சிருந்தேன்னா அவனை ஹக் கூட பண்ணியிருக்க மாட்டேன் நம்ம சாட்சினா வந்து சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து டேய் அதுக்கும் மேலே அவன் பேசியிருக்கான்டா, டேய் அது கூட தெரியலடா டேய் சாட்சினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணுது. நம்ம தலைவன் இந்த தலைவா கத்தி அப்படின்னு தூக்கி போடுற மாதிரி இவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லணுமே அப்படிலாம் பேசியிருக்கானோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் அவங்களுக்கு பாவம் தெரியல, அது தெரியாமல் தற்குறியா அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்தன்னு போயிட்டு நான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பாக உட்காந்துக்கிட்டு திரும்பியும் அதே இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. நான் பண்ணதெல்லாம் கரெக்டு, நான் பண்ண தப்புலாம் எதுவுமே கிடையாது, தப்பெல்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இவன் சொல்லிட்டு இருக்கான் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு. பொண்ணுங்களாம் வேற இவனுக்கு லைனில் நிற்கிறாங்களா, ஒரு பெரிய மன்மத புஞ்சி இவருக்கு வந்து லைனில் நிற்கிறாங்க. இவங்களுக்கு வந்து லைனில் நிற்கிறவங்களாம் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேற பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்கள மூஞ்சிக்கு இது ரொம்ப ஓவர் தான். அண்ட் தென் வந்து சரி ரைட்டுங்க, நம்ம இதுக்கு அவனை பற்றி பேசிக்கிட்டு அண்ட் தென் நம்ம தீபக் அண்ணாவுக்கு வருவோம். தீபக் அண்ணாவுக்கு என்னன்னா, தீபக் அண்ணா வந்து சொல்றாரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றாரு. நம்ம இப்படியே கோடு போட்டு இப்படியே போறதெல்லாம் நிறைய பேத்துக்கு செட் ஆகாது, நம்மளுக்கும் செட் ஆகாது, எனக்கும் அதெல்லாம் செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் பண்ணணும், டிஷ்யூ யூஸ் பண்ணு, ஸ்பூன் யூஸ் பண்ணு, டீசெண்டாக சாப்பிடு, இது பண்ணி இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடு, அதே இப்படிலாம் நடந்துக்க அப்படிங்கிறது ஒரு தொட்ட ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட் அந்த அந்த சீனையும் வந்து காட்டல ஓகேங்களா. இவங்க வந்து தொட்டிருப்பாங்க, தொட்டதுக்கு அந்த பிங்க் கலர் வந்து டிக் யாராவது விளையாண்டுட்டு இருப்பாங்க, அதில் கலர் சொல்லுவாங்க, இவங்க போய் கலர் தொடணும். ஜெஃப்ரி வந்து பிங்க் சொல்லுவார், எல்லாரும் ஒரு கலர் தொடும் போது தீபக்கோட டிஷர்ட்டில் வந்து அந்த பிங்க் இருந்துச்சு, அதை போய் தொட்டுட்டாங்க. தொட்டதுக்கு ஒரு பெருசாக வலிக்குது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் தொடக்கூடாது, என் பர்மிஷன் இல்லாமல் தொடக்கூடாது அப்படி இப்படின்லாம் பேசியிருப்பாரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொட்டா என்ன பேசியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து டீசென்சி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டீசென்சி சொல்லி தரதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, சொல்லி தரலாம். ஆனால் எப்படி நம்ம சொல்லித்தரோம் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா. அண்ணனா வந்து நான் சொன்னா கேட்டுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்லித்தரோங்கிற ஒரு விதமும் இருக்கு. நீங்க போய் ஒரு பண்பா சொன்னீங்கன்னா, ஒரு பாசமா சொன்னீங்கன்னா அதை கேட்டுப்பாங்க. இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னா கேட்டுப்பாங்க. ஆர்டர் போடுற மாதிரி சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கே அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த சேர் எடுத்துட்டு வா அப்படின்னா நம்ம சேர் எடுத்துட்டு வருவோம். அதே மாதிரி சேரை எடுத்துட்டு வா அப்படின்னா எடுத்துட்டு வருவோமா, எடுத்துட மாட்டேன், நீ என்னடா சொல்ற நானடா கேட்கணும் அப்படின்னு அவங்க இன்னும் தப்பா தான் போக செய்வாங்க. நம்ம வந்து தப்பு பண்றவங்களை திருத்தணும்னு நினைச்சா நம்ம எந்த விதத்துல அவங்களுக்கு சொல்லணுமோ அந்த விதத்துல தான் நம்ம சொல்லணும். இல்லைங்களா, இதுதான் ஒரு கரெக்டான ஒரு விஷயம். தீபக்கும் வந்து ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. தென் வந்து தீபக் வந்து கொடுத்த ரியாக்ஷன் என்னன்னா, தீபக் இந்த விஷால் ஜெஃப்ரி இவங்கெல்லாம் பாக்குறது வந்து நம்ம அந்த கண்டஸ்டன்ஸ் யாருமேங்க யாருதான் அங்க நல்லா விளையாடுறாங்கன்னு கேட்டா யாருமே கிடையாது. உள்ள எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு புதுசா நம்ம வேற யாருன்னா ஒருத்தர் இறக்குனாதான் உண்டு. இவன் நல்லா பண்றான்டா, நல்லா சூப்பரா எல்லாம் இது பண்றான்டா, சூப்பர் கண்டஸ்டன்டா அப்படின்னு நினைச்சோம்னா திடீர்னு ஏதோ ஒண்ணு பண்ணி கேவலமா அவனுங்களே மாத்திக்கிறானுங்க, கேவலமானவங்களா ஏறானுங்க. திரும்ப சேர்ற அடுத்த ஒருத்தன் வரான், அவன் நல்லா பண்றான்டா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் ஏதோ ஒண்ணு பண்றான், ஏதோ ஒண்ணு பண்ணி அவன் கேவலமா ஆக்கிக்கிறான். இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எவனுமே நல்லபடியே கிடையாது உள்ள அப்படிங்கிற மாதிரி தான் பண்றானுங்க. அண்ட் தென் வந்து நம்ம விஜய் சன்னாங்க தான் இவங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஆட்டிடியூட் காட்டுறது, ஒரு மதிக்கிறதே இல்லை. விஜய் சன்னா ஒரு குரூப் இருக்கு, இந்த மாதிரி இப்போ பெண்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நியாயமா நவா அதை தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கும் போது அண்ட் தென் வந்து நிறைய ஆட்டிடியூட்லாம் வந்து காட்டிட்டு இருக்கானுங்க. அந்த உள்ள இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து அப்படியே திமிரா பேசுறது, அப்படியே சத்தமா பேசுறது, தீபக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசிட்டு எல்லாருமே அப்படிதான் பேசுறானுங்க. தீபக்கும் அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு, கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டு இருக்காரு. விஷால் ஜெஃப்ரி எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல ஜாக்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ஏதோ கண்ட்ரோலா இருக்காங்க. நம்ம கமல் சாரா இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே முடியாது இல்லைங்களா. இவருங்கவும் அவங்க வந்துட்டு அப்படி பண்ணிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து என்கிட்ட இல்லை அங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எப்ப நம்ம விஜய் சன்னா மாறுவாரு அப்படிங்கிறது தெரியல. அவங்க டைரக்ஷன்ல பிக் பாஸ் பின்னாடி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்தபடி இருக்கிறதுனால மேபி அப்படி இருக்கலாம். இவர் ஓனா மாறிட்டாரு, இவர் ஓனா பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படி. அதாவது இப்பயும் ஓனா தான் பேசிட்டு இருப்பாரு. ஒரு பார்டர் இருக்கும், அந்த பார்டருக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த பார்டரை என்னைக்கு இவர் கிராஸ் பண்ண போறாருன்னு தெரியல. பார்டரை கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாலே அப்புறம் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்குலாம் வெயிட்டாக விடுவோம், பார்ப்போம் இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்கூல் டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூல் டாஸ்க்லேயே மாற்றி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட அருண் எப்படி சைலண்டா இருந்தாங்க, சௌந்தர்யா வந்து சைலண்டா இருந்தாங்க. அண்ட் தென் இப்போ வெடிச்சிட்டாங்க 2 பேரும். அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஷினியும் வந்து வந்திருக்காங்க. அண்ட் தென் வந்து அடுத்து இந்த
அவர் பேர் ராணவ் வந்துட்டு அவரும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேர்த்தையும் வந்து இப்போ அந்த குழந்தைய கிள்ளி விடுற மாதிரி நம்ம ராணுவ வந்து கிள்ளி விட்டு இப்போ வயல்காடுலேருந்து உள்ளே வந்தாலே வந்து போன சீசன்லேயும் அப்படி தான் வயல்காடுலேருந்து உள்ளே வந்து அமைதியாகவே ஒருத்தர் இருந்தான். திரும்ப அவனை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. அவன் பார்த்தா பயங்கரமான கண்டஸ்டன்ட் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டன்ஸும் கை தட்டுற மாதிரி பண்ணான். அதே மாதிரியே தான் இவங்களும் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவரும் வந்து பிளாஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காரு. அருணும் ஓரளவு பரவாயில்ல, எல்லாத்தையும் பேசிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலாக அது அவரோட கேரக்டர் போல, அந்த மாதிரி பேசுறதே அப்படிதான் பேசுவாருன்னு நினைக்கிறேன். இத்தனை நாளாம இப்படி வேணும்னே பேசுறாருன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனால் பேசுறதே அப்படிதான் இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்குது. அண்ட் தென் இந்த மாதிரி இந்த வாரத்தில் யார் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் நாட்கள் போக போக தான் கண்டிப்பாக தெரியும். நம்ம சும்மா இருக்கவங்களை எல்லாத்தையும் வெளியே தள்ளலாம் கண்டிப்பாக. நம்ம வர்ஷினிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பெருசாக யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கேமில் வந்து நம்ம இந்த இது கொடுத்துருக்காங்க, என்னன்னா நம்ம பிரின்சிபல் ரோல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துருக்கோங்க. அந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவா இருக்காரு இல்லை, அவர் வந்து நல்லா விளையாண்டுருக்க மாட்டாரு. அவர்கிட்ட அப்படி தான் போயிட்டு தீபக் வந்து ஓவரா பேசியிருந்திருப்பாரு. அவர் போயிட்டு நிறைய இடத்துல தோத்துருக்காரு. தோல்விங்கிறது எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக பண்ண எல்லாருமே பர்ஃபெக்டெல்லாம் பண்ணிட்டு வர முடியாது. கேம் போய் விளையாண்டு பார்த்தா தான் தெரியும். ஒரு சில நல்லா விளையாடுறவங்களே நல்லா சச்சினே கூட டக் அவுட்லாம் இருக்காரு. அந்த மாதிரி தான் ஓகேங்களா. நல்லா விளையாடுறவங்களே கூட ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஆகலாம். அதுக்கு வந்து இவர் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டா அப்படிடா இப்படா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போயிருப்பாரு. ஆக்சுவலாக அதை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இவரே வந்து விடு அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக திட்டுறதெல்லாம் திட்டிட்டு விடு அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம தீபக் அண்ணா பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கேம்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு நம்ம சௌந்தர்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஜாக்லினுக்கு கூட ஒரு சில பிரச்சனைலாம் வந்துச்சு. அதில் யார் கேம் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, கேம் விளையாட போகிறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. செலக்ட்டுக்கு முன்னாடி சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேத்துக்குள்ள ஒரு மனசுக்குள்ள நான் சும்மா இருந்த மாதிரியே ஜாக்லின் நீ சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா மனசுக்குள்ள, அந்த ஜாக்லின் வந்து என்னால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் மனசுக்குள்ள ரொம்ப சும்மாவே இருக்குமே கேமே போலியே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு கோல்ட் வார் பண்ணிக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே கோல்ட் வார் பண்ணுறவங்க டக்குன்னு பிளாஸ்ட் ஆகி 2 பேரும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட்டுட்டு மறுபடியும் கேம் வந்து விளையாண்டு முடிச்சு அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் வந்து நடந்துச்சு. இந்த சீசன் பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஜெயிப்பாங்க, யார் இந்த வாரம் வெளியே போவாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம விஜய் அண்ணா பண்ணது எல்லாமே பண்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்றது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் விஷால் பண்ணது ரைட்டா ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தீபக் அவர் பண்றதும் ரைட்டா ராங்கானோ நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் வீடியோஸ் 1 டே 24/7 இருக்க பிக் பாஸ் வீடியோஸ் உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல வந்து சேரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.